மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை, கிட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இறையர்களால் குழந்தை பாக்கியம் உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இந்த வாரம் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது லீவு போட வேண்டிய காலங்கள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க சுமாராகவே இருக்குது. நல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சுமாரான பலன், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். உங்களுடைய முயற்சிகள் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் முயற்சிகளில் நிறைய தடைகள். அதனால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறதே ரொம்ப முக்கியம். இந்த வாரம் யாருக்கும் நீங்கள் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நம் கண் முன்னாடியே பணம், பொருள் பறிபோன மாதிரியான காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. பட் ப்ராஃபிட் கம்மியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லேயும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாராவது வேறு கம்பெனிக்கு மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக பேப்பர் போடுங்க. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவினர்களுக்காகவும் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரம் யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்கறது அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பு இல்லை. இந்த வாரம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் சுமாரான பலன்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அல்லது அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வருவதற்கான சூழ்நிலைகள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள்.